சொல்லியே ஆகணும். நல்ல கண்ணு ஐயாவோட கால் கட்டை மயிருக்கு விரல் அளவுக்கு வருவாரா அப்படின்னு கேட்டது யாருன்னா எங்க அண்ணன் கார்த்தியோடைய அண்ணன் சீமான் அண்ணன். ஆனா இன்னைக்கு ராஜேந்திரன் அண்ணனுக்கு கார்த்தி அண்ணன் தான் ஃபேவரட்டா இருக்காரு. இன்னைக்கு திமுக அன்னைக்கு அவ்வளவு ட்ரோல் மெட்டீரியலா பண்ணவங்களும் 2011 கூட்டணி அமைச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கின அதிமுகவும் அண்ணனுக்கு நல்லவங்களாயிட்டாங்க. ஆனா அவர் பின்தொடர்ந்து அவர் எதை விட்டாரோ எங்க விட்டாரோ அங்க தொடரணும்னு நினைக்கிறவங்க கெட்டவங்களாயிட்டோம். அன்னைக்கு அவங்கள கேள்வி கேட்டிருப்பாரு அண்ணன், நல்ல வீசெல்லாம் அண்ணன் பாக்குறதுக்கு வீரத்தோட டிப்போ மாதிரி இருக்காரு. இன்னைக்கு என்னைக்காவது ஏண்டா அப்படி சொன்னீங்க விஜயகாந்த் ஐயாவை கேட்டிருப்பாரா? ஆனா அண்ணனோட வாய்ஸ் பெருசு, அதனால அப்படி இருக்கு. சீமான் அண்ணன் சொன்னார், ரொம்ப வருத்தப்பட்டார் கார்த்தி அண்ணன். எனக்கு கூட ரொம்ப வருத்தமா தான் இருந்துச்சு. முதல் நாள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஐயோ தம்பி விஜயோட மனநிலை யோசிக்கணுமே. அன்னைக்கு அவர் கிளம்பி வந்துட்டார் சென்னைக்கு. ஐயோ தம்பி விஜயோட மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிக்கணும் சொன்னது சீமான் அண்ணன். 3வது நாள் பிரஸ் மீட் மாறுது. மாத்தி பேசுறதுல அண்ணனுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை, ரெகுலர் கண்டென்ட் தான். ஆனா அவரோட கண்டென்ட்டின் பீக்கா நான் பார்க்கறது என்னன்னா, 41 பேரும் 10 குழந்தைகள் உட்பட 41 பேரும் சாக வேண்டியவர்கள் தான் சொன்னது சீமான் அண்ணன். அண்ணன் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கா? என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, ப்ளே பண்ணலாமா? 41 பேரும் சாக வேண்டியவர்கள் தான். அப்படி ஒரு விஜயோட கூட்டத்துக்கு போனா சாக வேண்டியவர்கள் தான் சொன்னது சீமான். பாருங்க எவ்வளவு பெரிய சைலன்ஸ் கிரியேட் ஆகுது. உங்கள யாரையாவது எனக்கு பிடிக்கலன்னா நான் அடிச்சுலாம் கொள்ள மாட்டேன், விஜயோட கூட்டத்துக்குள்ள தள்ளி விட்டுருவேன், போய் செத்துட்டு வான்னு சொன்னது அதுவும் சொன்னது சீமான் அண்ணன். ஆனா இன்னைக்கு எங்க இருந்து அக்கறை வந்ததுன்னு தெரியல, ஆஹா ஓஹோன்னு கத்துறாங்க, பயந்தாங்கொழின்னு டேர்ம் பண்றாங்க. முதல் விஷயம், கரூர் மேட்டர் சப்ஜுடிஸ் கோர்ட்ல இருக்கு. இன்னைக்கு அந்த விசாரணை எங்க போயிட்டு இருக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க. கேஸ் யார் மேல போயிருக்கு, விஜய் சாரை சென்னைக்கு போக சொன்னது யாரு, பாதுகாப்பு கருதி. நீங்க இங்க இருந்தீங்கன்னா இன்னும் கேஆஸ் அதிகமாகும், தயவு செய்து கிளம்புங்கன்னு சொன்னவர் யாரு? ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்கு, அது கோர்ட்ல கொடுத்துருக்கோம். கோர்ட்ல கூப்பிட்டு என்னப்பா போக சொன்னீங்களாமன்னு கேட்டா பதில் இல்ல காவல்துறை கிட்ட. வண்டி அப்படியே கரூர் பக்கம் திரும்புது. உண்மையை ரொம்ப நல்லா மூடி வைக்க முடியாது. ஆனா சென்னைக்கு வந்துட்டாரு கோழை. ஐயோ ஆமாமா கோழை தான். ஆனா தனி மனிதனுடைய பிரச்சனைக்கு வலசரவாக்க காவல்துறை சொட்டி கூப்பிடும் போது, என் உலர்மார்ந்த சொந்தங்களே என்ன காவல்துறைக்கு அழைக்கிறார்கள், தனியா போ பயமா இருக்குன்னு யாரும் நாங்க கூப்பிடலையே. யாரு கூப்பிட்டா நான் சொல்லணுமா? நீ யாரு பயந்துருக்காங்க? எங்களுடைய சந்தை மதிப்பு 1000 கோடி. 1000 கோடி கொடுக்கறன்னு சொன்ன ஆஃபர் பண்ணவன் யாரு? வெளில சொல்லு, நீ தான் நல்லவனாச்சே. உன் ஓட்டுக்கு ஒருத்தன் காசு கொடுக்கறன்னு சொல்றான், 1000 கோடி ஸ்டேஜில் அதை டிக்ளேர் பண்றீங்க. கொடுக்கறன்னு சொன்னவன் யாரு? ஒயிட்டா பிளாக்கா சொல்லணும்ல. நம்ம நல்லவங்க தானே, நல்லவங்க தானேண்ணா. 1000 கோடி இந்த 8% கொடுக்கறன்னு சொன்னவங்க யாரு? அந்த 8%ல வந்து உட்கார்ந்து சொரண்டிக்கிட்டு, என் தம்பி விஜய் மைக்கை கையில் எடுக்கவா, கேம்பெயினை தொடங்கவா, அவரே பாடிவிட்டார். அதுல எங்க பர்சன்டேஜ் இல்லையா? இருக்கா இல்லையான்னு 26ல பாத்துருவோம். இவ்வளோ பிரச்சனை கேப்டன் ஐயா விட்டு கொடுத்துட்டாரு ராஜேந்திரன் அண்ணன். இவ்வளோ இடத்துல வீரனா இருந்த சீமான் AK-74ல சுட்டு பயிற்சி எடுத்தாரு. போர் நடக்கும்போது எங்க இருந்தாரு? பயிற்சி எதுக்கு எடுக்கிறது? போறப்ப சண்டை போட தானே. போறப்ப அண்ணன் எங்க? களத்துல மிஸ்ஸிங். வீரன் காணும். வீரன் தான் இளைமலன் இருந்தால் ஈழமலர்னு சொன்னாரு. அப்படி சொன்னவங்க ப்ரூவ் பண்ணல. நான் அரசியல் விட்டே போறேன்னு இடுமான சொன்னாரு. எனக்கும் கேட்டா அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. ஆனா சொன்னது சீமான் அண்ணன் அதிமுக மேடையில இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் விலகவே இல்லை. இது என்ன ஒரு ரெகுலரான ஒரு ஃபார்மட்டா போயிட்டே இருக்கு. விலகிறன்னு சொல்றது. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கும் போதே இவ்வளவு ஏமாத்தினீங்கன்னா நீ எவ்வளவு ஏமாத்துவீங்க? இதுல மற்ற டாபிக் உள்ள நான் போல. சோ தாவே காலை யாரும் பயப்படல. நாங்க அரசுக்கு கட்டுப்பட்டு அன்னைக்கு அங்க இருந்த கேஆஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். தாவேக்கா கொடி போட்ட ஒவ்வொருத்தரும் லட்டி சார்ஜ் எடுத்து கலைச்சு விட்டாங்க. ஆனா அதையும் சட்டமன்றத்தில் இல்லைன்னு சொன்னார் முதல்வர். அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு. இதுல எதை நீங்க போடுவீங்கன்னு தெரியாது. எல்லாத்தையும் நான் தனியா போடுறேன் என் பேஜ்ல. வாய்ப்பு இருந்தா பாருங்க. ஒன்னுத்துக்கு கூட நான் ஆதாரம் எல்லாம் பேசல. ஆனா இன்னைக்கு வீரத்தின் விளைநிலமா ஆயிட்டாங்க. அரசியல் வந்து ஒரு இவால்விங் சயின்ஸ். ஆமா 2010 அது வெறும் ஆமகரியா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு மான் ஊறுகாக்கு வந்து நிக்குது. 2010 வெறும் AK-74 இருந்துச்சு. இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து அது பீரங்கி துப்பாக்கியா வந்து நிக்குது. ஸோ இப்படி ஒரு வளர்ச்சி தான் இங்க வளர்ச்சினா அந்த ஒரு கரும்பு பிடிச்ச அரசியல் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நான் திரும்பவும் கன்ஸ்ட்ரக்டிவா போறேன்.
தமிழகம் இந்தியாவிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் கடைசிக்கு வந்துருச்சு. வெறும் 4.5%. பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா பாதி தெலங்கானா போயிடுச்சு இல்ல, 25.9%. கூகுள் டேட்டா சென்டர் அங்கதான் இருக்கு, குவாண்டம் வேலி அங்கதான் வருது, ஏஐ யூனிவர்சிட்டி அங்கதான் வருது. ஏன்டா தமிழ்நாட்டுக்கு எதுவும் வரல, எப்படா கேட்பீங்கன்னு நான் கேட்கிறேன். யாரும் கேட்கவே மாட்டீங்களே. கிக் எக்கானமி. இங்க நம்மள எத்தனை பேரு பார்க்கிற வேலை பத்தாம வீட்டுக்கு போகும்போது ரேபிடோ ஓட்டு போயிருக்கீங்க? எம்பிபிஎஸ் முடிச்சோன்னே எம்டெக் முடிச்சோன்னே ரேபிடோல வண்டி ஓட்டுறான். டாக்டரா இருந்தா 15,000 வருமானம், வண்டி ஓட்டினா 20,000 வருமானம் நிலைமைக்கு எம்பிபிஎஸ்ஸையும் எம்டெக்கையும் நம்ம அங்க தள்ளி வச்சிருக்கோம். அதை பத்தி இந்த மாநிலத்துக்கு ஒரு பாலிசியே இல்லையே. வாழ்வாதாரத்துக்காக ஆட்டோ ஓட்டுறவனுக்கும் வயிற்றுக்கு பத்தலன் ரேபிடோ ஓட்டுறவன் நடுவில் சண்டை. அரசாங்கம் இதையும் வேடிக்கை தான் பாக்குது. இந்த அரசியல் எங்களுக்கு கிடையாது. வெறும் பிளேம் கேம்னா உங்க எல்லாரோட வண்டவாளத்தையும் நான் 75 வருஷம் 53 வருஷம் 15 வருஷம் அட்டவணை போட்டு எடுத்து வச்சிருக்கேன். நான் ஏன் அதை பேசலன்னா, ஒரு மாற்று வேணும். இங்க இருக்கிற பிரச்சனை என்ன, தீர்வு என்ன, இதை பேச ட்ரை பண்றேன். ஆனா வெறுமன தாவேக்காவை எனக்கு இப்பதான் புரியுது இந்த டைட்டிலோட அர்த்தம். ஏன்டா ஜனநாயகன்னு போட்டு என்ன அடிச்சு எம்மு போட்டிருக்கீங்கன்னா, ஜனநாயகனுக்கு எதிராக பேசுறதுக்காக எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்திருக்கீங்க. பேசுங்க, நல்லா பேசுங்க. யார் ஒருத்தரை எல்லாரும் எதிர்க்கிறீங்களோ அவன் தான் தலைவன். யார் ஒருத்தரை எல்லாரும் ஒரு சேர்ந்து எதிர்த்தும் ஜெயிக்க முடியாதோ அவன் தான் தலைவன். இது சொல்லல, 26 மாற்றம். வெயிட் அண்ட் சீ. தேங்க்யூ.